பார்க்க போறோம்னா டாப் 5 டாக்ஸ் ஃபார் ஃபேமிலிஸ். ஸோ மோஸ்ட்லி டாக் ஓனர்ஸ் யாராக இருப்பாங்க, அதாவது டாக்ஸ் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கிறது யாருன்னா கிட்ஸ் தான். ஸோ கிட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபேமிலிஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது டாப் 5 டாக்ஸ் ஃபார் ஃபேமிலிஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். டாப் 5 இடத்துல இருக்கிறது லேப்ராடர் ரெட்ரீவர். ஸோ இந்த டாகை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த டாக் ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற டாக். இது எல்லா ஃபீல்டையும் போட்டு பட்டையை கிளப்பிடுக்கு, ஒரு ஃபீல்டை தவிர காடி. ஸோ இந்த டாகை வளர்க்குறவங்க காடிக்கு இதை யூஸ் பண்ண முடியாதுன்றதை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் காடிக்கு தான் யூஸ் பண்ணுற நாய் வேணும்னா இந்த டாகை நீங்கள் சஜஸ்ட் பண்ணாதீங்க, அது குரூஷியல் என்ன. அண்ட் அடுத்தது டாப் 4 பொசிஷனில் இருக்கிறது பார்டர் கோலி. ஸோ இந்த பார்டர் கோலியை பற்றி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பார்டர் கோலி பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டாக்ஸில் டாப் 1ல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் டாக்ஸுங்க. என்னடா எனக்கு தெரிஞ்ச டாக் பிரீடை விட இன்டெலிஜென்ட் தானே? ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சு எந்த டாக் பிரீடாக இருந்தாலும் இன்டெலிஜென்ஸில் இது மிஞ்ச ஆளே கிடையாது. அண்ட் இன்டெலிஜென்ட் டாக் பிரீட்ஸ்லேயே இந்த அளவுனா ஃபேமிலி கூட எந்த அளவுக்கு பாண்டிங்காக இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் கூடலாம் கொஞ்சம் தான் பாண்டிங்காக இருக்கும். டாக் ஃப்ரெண்ட்லி இருக்கா இல்லைன்னு தெரியல. அண்ட் சொல்லணும்னா இதை வளர்க்கலாம், ஃபேமிலிஸ் வளர்க்கலாம். ஸோ டாப் 3 பொசிஷன் வந்தாச்சு. டாப் 3 பொசிஷனில் இருக்கிறது ஜெர்மன் ஷெஃபர்ட். இந்த ஜெர்மன் ஷெஃபர்டை பற்றி நம்ம சொல்லணும்னா, இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில பேருக்கு, அதாவது அமெரிக்கன்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி அமெரிக்கன்ஸ்லேயே நல்லா மூவிங்க இருக்கிறவங்களுக்கு இந்த டாக் அல்சேஷன் அப்படின்ற ஒரு பேர் தெரிஞ்சு. ஏன்னா இது அமெரிக்காவுக்கு அதை இம்போர்ட் பண்ணும்போது ஜெர்மன் அப்படின்ற பேரை அவங்க சொல்ல மறுத்தாங்க. அதனாலேயே இதை நீங்கள் அமெரிக்காவில் போய் கேட்டீங்கன்னா ஜெர்மன் ஷெஃபர்ட்னா என்னது அப்படின்னு தான் இந்த ஜென்ரேஷனில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் அல்சேஷன் தான் கேட்கணும். அண்ட் டாப் 2 பொசிஷனில் இருக்கிறது டாபர்மேன். ஸோ இந்த டாக்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டாக்ஸ் ரெண்டுத்தையும் நான் ஒரே கேட்டகரியில் போடக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்தியாவில் தெரிஞ்ச 2 டாக் ப்ரீட்ஸ் என்னென்னா ஜெர்மன் ஷெஃபர்ட், டாபர்மேனுங்க சத்தியமாக. அண்ட் டாபர்மேனை பற்றி கூட சில பேர் தெரியாது. அந்த டாபிக் நான் இப்போ எதுக்கு விரும்பலை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டாபர்மேன் ரொம்ப அட்ராக்டிவான ப்ரீடுங்க. ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப செல்லம் கொடுத்து நீங்கள் வளர்க்கணுங்க இந்த ப்ரீடை. எப்பவுமே பார்த்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி ப்ரீட் தான் கிடையாது. இது ஒரு வாட்ச் டாக், இது ஒரு கார்டிங் டாக். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடிக்குள்ளே மூங்கிட்டு இருக்கிற டாகுங்க. இப்போ நீங்கள் ஏதாவது குழந்தைய இது கூட விட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக கவலையே தேவை கிடையாது. சும்மா விட்டுட்டு போகிறீங்க, ஏதாவது குழந்தைய விட்டுட்டு எங்கேயாவது ஹோட்டல் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பேபி சிட்டர் இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்கள் கூடவே தேவை கிடையாது. சும்மா இந்த நாயை வெளியே நீ தான் என் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா போதும். வரும்போது உங்கள் குழந்தை மேலே ஒரு கீரல் கூட இருக்காது. ஆனால் சில இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அது தெரியாமல் தவறுதலாக வேணும்ட்டெல்லாம் இல்லை, தவறுதலாக ஏதாவது கீரல் அந்த மாதிரி ஏதாவது ஆயிரும். அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் தான் கிளினிக் தான் அப்படிலாம் கூப்பிட்டு போக தேவையில்ல, வீட்டிலே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இல்லை ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிட்டு போகலாம். ஓகே, ஸோ டாப் 1 பொசிஷன் வந்தாச்சு. டாப் 1 பொசிஷனில் இருக்கிறது நம்மளோட யாருன்னா கெஸ் பண்ணுங்க. டாப் 2 பொசிஷனில் இருக்கிறது ராஜபாளையம். ஸோ இது ஒரு நாட்டு நாய்ங்க. ஸோ நாட்டு நாய் வளர்க்குறதுல இருக்கிற கவலைகள் என்னன்னா, கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா இவன் பிரபலமான பிரீடே இதெல்லாம் கிடையாது, நாட்டு நாயெல்லாம் வளர்த்துனுங்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராஜபாளையம் நாய், நாட்டு நாய் என்னன்னே தெரியாதவங்க கூட இந்த ராஜபாளையம் நாய் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. இது கொஞ்சம் ஃபேமிலி கூடவே பழகுற டாக் தான். அண்ட் இந்த நாயை நீங்கள் வளர்க்கலாம், ட்ரைனிங் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எதையும் ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைய டாபர்மேனை விட நல்லா பார்த்துக்கும். டாபர்மேனை விடவும் நல்லா பார்த்துக்குமானா சில டாக்ஸ் பார்த்துக்கோ, சில டைப் ஆஃப் டாக்ஸ் பார்த்துக்கோ. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். I'll catch up with you on that next video. Bye.